வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில February 24 எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ரகுராமோட வீட்டுக்கு ஊர் தலைவர்கள் எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்ததோட நம்ம பத்மா கேக்குறாங்க வாங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க ரகுராம் ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க ஏன், என்னாச்சு? இது மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு, அதான் ஐயாவை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி இருங்க நான் போயிட்டு அண்ணாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் காத்திருக்கிறாங்க. ரகுராம் ரூம்ல இருக்காரு. பத்மா நேரா ரகுராம் கிட்ட போயிட்டு அண்ணா, ஊர் தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ரகுராம் கேக்குறாரு எதுக்காக பத்மா? பத்மா சொல்றாங்க ஆரம்பத்துல எனக்கு பயமா இருந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம குடும்பத்து மேல அடுத்தடுத்து யாராவது ஒருத்தர் பிராது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதான் நினைச்சு நானும் பயந்தேன். ஆனா வேற ஏதோ விசாரிக்கணுமா, அதான் வந்திருக்காங்க. இது கேட்டதோட ரகுராமு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள காத்திருக்க சொல்றாங்க. அவங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ரகுராம் அங்கிருந்து வராரு. வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. வணக்கம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க ஐயா, இது மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தையா, ரொம்ப பெரிய பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ரகுராம் சொல்றாரு சரி போங்க, ஒரு அரை மணி நேரத்துல நான் வந்துடுறேன். இதை கேட்டதோட அவங்களும் சரிங்கய்யா, நீங்க தான் நீதி நேர்மையா பதில் சொல்லுவீங்க அப்படிங்கறதுக்காக தான் ஐயா உங்களை நேரடியா கூப்பிட வந்தோம். இதை கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரகுராம் கிளம்புறாரு பஞ்சாயத்துக்கு. அப்ப பத்மா நேரா ரகுராம பார்த்து அண்ணா, எனக்கு என்னமோ நீங்க இப்ப போறது சரிப்பட்டு வரல. ரகுராம் கேக்குறாரு ஏன் பத்மா அப்படி சொல்ற? அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க அண்ணா, ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல ஒரு கொலைப்பழி விழுந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்க பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களையும் கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு நான் பாத்துக்கிறேன் பத்மா. அப்ப சிவா சொல்றாரு அண்ணா, பத்மா ஏதோ ஒரு வகையில உண்மையதான் சொல்றா. நீங்க இனிமே பஞ்சாயத்துக்கெல்லாம் போக வேணாம்னா, அந்த புவனேஸ்வரி எப்ப நம்மள அவமானப்படுத்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. அதனால இந்த நேரத்துல நம்ம போறது நல்லது இல்ல. ரகுராம் சொல்றாரு இங்க பாரு சிவா, என்னதான் இருந்தாலும் நம்ம தானே பாக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட சிவாவும் சரிண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரகுராம் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வந்துட்டு மகாலிங்கம் வந்து சொல்றாரு நீங்க தான் இது மாதிரி அந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்தியாச்சு. இனிமே அவன் வீட்டை விட்டு வெளியேற வரமாட்டான். எல்லாருக்கும் முன்னாடியிலே அவமானப்பட்டு வீட்டுல ஒடுங்கி கிடக்குறான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கவே இல்லை. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க ஏன், என்னாச்சு? மகாலிங்கம் சொல்றாரு அந்த ரகுராம் இருக்கான்னு ஏதோ இந்த ஊருக்குள்ள ரொம்ப பெரிய பஞ்சாயத்தான், அதை பாக்குறதுக்காக அவன் வர்றானா, அவன் தீர்ப்பு சொல்ல போறானா. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க விடமாட்டேன், இன்னைக்கு சரியான நேரம், கண்டிப்பா அவனை நான் அவமானப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்றாரு என்னம்மா புவனேஸ்வரி சொல்ற? புவனேஸ்வரி சொல்றாங்க ஆமாண்ணா, இத்தனை வருஷமா அவன் தானே அந்த தலைவர் பதவியில இருந்தான். இப்ப அந்த தலைவர் பதவியில இருந்து அவனை தூக்கி வீசிட்டு இப்ப நான் அந்த பதவியில போய் உட்கார போறேன், அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மகாலிங்க சொல்றாரு இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாத ரகுராம் நேரா பஞ்சாயத்துக்கு வராரு. வந்துட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாரு. சிவாவும் பக்கத்துல இருக்காரு. ரகுராம் போயிட்டு நேரா சேர்ல உட்கார, அப்ப அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி பசுபதி எல்லாரும் வராங்க. அப்ப தலைவர் நேரா ரகுராம பார்த்து ஐயா, இந்த பஞ்சாயத்தை நீங்க தான் ஏன் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் சொல்றாரு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்க. அதே நேரத்துல புவனேஸ்வரி சொல்றாங்க இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவரை இப்படி பஞ்சாயத்து தலைவர் சேர்ல உட்கார வச்சிருக்கீங்க. சிவா கேக்குறாரு இங்க பாரு புவனேஸ்வரி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? அண்ணா தானே இத்தனை நாளா நீதி நேர்மையோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. புவனேஸ்வரி சொல்றாங்க நீதி நேர்மைன்னு சொல்றீங்க, அந்த நீதி நேர்மைய ஏன் அண்ணன் பையன் இறந்தானே அப்ப ஏன் யாரும் கண்டுக்கவே இல்ல? அப்ப அவங்க அமைதியா இருக்க. அப்ப சிவா சொல்றாரு இங்க பாருங்க, அதுக்கும் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணன் தான் சரியா போலீஸ் விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டாருல, யாரு மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு அண்ணன் தான் சொல்லிட்டாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க ஓ அண்ணனா? உன் அண்ணன் என்ன சொன்னாங்க? தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கணும்ல. ஆனா இவர் தானே போயிட்டு ஜானகிக்கே ஜாமீன் வாங்கிட்டு வந்தாரு. அப்ப தப்ப இவங்க பண்ணுவாங்களாம்.
இவங்களே மூடி மறைப்பாங்களாம். அப்ப பொதுமக்களாகிய நாங்க எதுவுமே கேட்காம அமைதியா இருக்கணுமா? இது கேட்டதோட தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா புவனேஸ்வரி, அப்படியெல்லாம் பேசாத. புவனேஸ்வரி சொல்றாங்க, இவனுக்கு இனிமே என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவனை பஞ்சாயத்து சேர்ல உட்கார வச்சிருக்கீங்க. இவனால ஒரு குடும்பத்தோட வாரிசே போயிட்டு. கார்த்தி இல்லாம நாங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் கார்த்திய எந்த அளவுக்கு நாங்க நேசிச்சோம் அப்படின்னு. ஆனா நீங்க பாட்டுக்கும் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அப்ப இழந்த குடும்பத்துக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது? அப்ப ரகுராம் டக்குன்னு கிளம்புறாரு. சிவா நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, எங்களை எப்ப பழி வாங்கணும் அப்படின்னு நீ காத்துக்கிட்டு இருந்த, அதுக்கான ஒரு வாய்ப்பா தானே இதை பயன்படுத்துற. புவனேஸ்வரி சொல்றாங்க, உங்களை எல்லாம் நாங்க எப்பவுமே பழி வாங்கணும்னு நினைச்சதே இல்லை. நீங்க தான் என்ன பழி வாங்கிட்டீங்க. இதை கேட்டதோட ரகுராம் கோவப்படுறாரு. ரகுராம் அங்க இருக்கிறவங்களை பார்த்து, என்னதான் இருந்தாலும் புவனேஸ்வரி அவளோட திமிர்னால பேசல, அவ இழந்ததுனால பேசுறா. என்னதான் இருந்தாலும் அவ குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்க இறந்ததுக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தவங்க காரணமாயிட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியில இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்ட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவா நேரா புவனேஸ்வரிய பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. அப்ப புவனேஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து, பாத்தீங்களா, ரகுராம்கே அவனுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு அடுத்ததா இந்த ஊருக்குள்ளேயே பெரிய ஆளா இருக்கிறது நான் தான் இந்த தலைவர் பதவிக்கு உட்கார போறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, ரகுராம் ஐயா இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அவரு கண்டிப்பா இந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சு பார்க்க இல்லை, இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறவரு அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு இந்த பஞ்சாயத்து ஒரு குடும்பம் மாதிரி, இந்த ஊரும் அவருக்கு ஒரு குடும்பம் மாதிரி. என்னைக்குமே அவரு இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. இங்க பாரு, அந்த கார்த்தி எப்படி இறந்தான் அப்படிங்கிறது ஊரு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை முழுசா கிடைக்கணும் அப்படின்னு ரகுராம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நீ நினைக்கிற? நாளைக்கு கண்டிப்பா ரகுராம் ஐயா வருவாரு, நீ பார்க்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா எப்படி பேசுறத? இவங்க என்ன பேசினாலும் கண்டிப்பா நான் கேட்ட கேள்விக்கு ரகுராம் நாளைக்கு இங்கிட்ட தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அவன் வரல அப்படின்னதோட நான் தான் இங்க பதவி இருக்க போறேன். இங்க பாருங்க மகாலிங்கம், அந்த கலெக்டரையும் வர வச்சிருங்க. அப்பதான் ஊருக்கு முன்னாடி நான் தலைவர் பதவியை ஏத்துக்க முடியும் முழுசா. யாருமே வாய திறக்க மாட்டாங்க. இதை கேட்டதோட மகாலிங்கமும், இங்க பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். புவனேஸ்வரி நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி, ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ஜானகி இருக்கால, அவ குடும்பத்தை நான் சுக்குநூறா அழிக்க போறேன். அந்த ரகுராம் இருக்கான்னு, அவன் தானே இத்தனை நாளும் பதவியில உட்கார்ந்துருந்தான், நம்மளையெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப நான் அந்த பதவியில உட்கார போறேன். கார்த்திக் கேக்குறாரு, அத்தை சூப்பர் அத்தை, நம்ம பிளான் எல்லாமே ஒன்னொன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, நீ வெளியில வராம இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி இது எல்லாமே உன்னாலதான்டா நடந்துகிட்டு இருக்கு. கார்த்தி சொல்றாரு, அத்தை உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி கார்த்தி, நீ பாதுகாப்பா இரு, எனக்கு அது மட்டும் போதும். இதை கேட்டதோட கார்த்திகும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா புவனேஸ்வரி போனை கட் பண்ணிட்டு பசுபதியை பார்த்து, அண்ணா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, அந்த ஜானகியை நான் விடமாட்டேன், நாளைக்கு எப்படியோ தலைவர் பதவியில உட்கார போறது நான் தான் அப்படின்னு தெரியப்பட்டு போச்சு. இனிமே அந்த ஜானகியோட குடும்பத்தை நான் வேரோட அழிக்க போறேன் அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, எப்படியோ நம்ம எல்லாரும் நினைச்சது நடக்க போகுது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணாம ஏமாத்தினான்னு அந்த குடும்பமே அழிய போகுது அப்படின்னு மகாலிங்கமா சந்தோஷத்தோட இருக்காரு. அப்புறமா சீனசி பண்ணி நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் சரியான கோவத்துல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட பத்மா ஓடி வந்து, அண்ணா என்னாச்சுன்னா? ஏதோ பஞ்சாயத்துக்கு போனீங்க, என்னாச்சு? அப்ப நம்ம சிவா சொல்றாரு, இங்க பாரு பத்மா, நீ கிளம்பு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, ஏன் அவளை போக சொல்ற? இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏன்னா என்னாச்சு அப்படின்னு. அந்த நேரம் வீட்டுல உள்ள எல்லாருமே வராங்க. வந்துட்டு ரகுராம பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இவனால இன்னும் நான் என்னெல்லாம் அவமானப்பட போறேன்னு தெரியல. அப்ப கதிர் அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? அப்ப ரகுராம் சொல்றாரு,
அந்த பஞ்சாயத்துல நான் தலைவரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அத்தனை பேரும் என்ன அவமானப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கூட என்னால தலை நிமிர்ந்து கூட பேசவே முடியல. இது எல்லாத்துக்குமே யார் தெரியுமா காரணம்? இவன் தான் காரணம். என்னதான் இருந்தாலும் இவன் என் வளர்ப்பு தானே, என் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு என் முகத்துக்கு நேரா சொல்றாங்க. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்னங்க அதுக்காக எப்படிங்க உங்களை தண்டனை கொடுக்க முடியும்? அப்ப ரகுராம் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் இவன் என் வளர்ப்பு தானே, என் வளர்ப்பு சரியில்லாத போது நான் மட்டும் தீர்ப்பு சொல்றதுக்கு எப்படி தகுதியான ஆளு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாருமே கேக்குறாங்க. என்ன பதில் சொல்ற என்ன? என் தலையெழுத்து அப்படின்னு ரகுராம் கோவமா சொல்ல, அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா இவனை இந்த வீட்டுல வச்சிருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இவனை இந்த வீட்டை விட்டு உடனே அனுப்புங்கன்னு, அதான் நல்லது. அப்ப ரகுராம் சொல்றாரு, நானா அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். இவன் இந்த வீட்டையே சுத்தி வர்றதுக்கு நான் எப்படி பத்மா பொறுப்பாக்க முடியும்? இவனை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிதான் பல நாள் ஆயிட்டேன். இவனை சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது கேட்டதோட மாயா ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க. அப்ப நம்ம தனா நேரா ரகுராம பார்த்து, அப்பா எப்படிப்பா யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணதுக்கு உங்களை எப்படிப்பா தண்டனை கொடுக்க முடியும்? ரகுராம் சொல்றாரு, தனா போதும் தனா, இனிமேலும் இந்த ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் உழைச்சதெல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன்னை தவிர்த்து இனிமே எனக்கு வேற எந்த கடமையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட நம்ம தனா ரொம்ப கவலைப்படுறாங்க. இது எல்லாமே என்னால தானே, இந்த பிரச்சனை எல்லாமே என்ன சுத்தி தானே வருது அப்படின்ட்டு தனா கவலைப்படுறாங்க. மாயா நேரா ரொம்ப கவலையா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது பத்மா நேரா மாயாவை பார்த்து, கடைசியில அண்ணனோட பதவியையும் பறிச்சுட்டு இல்லடி அப்படின்னு. அப்ப மாயா கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப சீனு நேரா மாயாவை பார்த்து, பாத்தியா உன்னால என்ன எத்தனை பிரச்சனைகளை இது குடும்பம் அனுபவிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் கோவமா போறாரு. மாயாவும் ஜானகி ரூமுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேரா ஜானகிட்ட, என்ன பெரியமா இப்படி ஆகிட்டு, விடக்கூடாது பெரியமா, அந்த புவனேஸ்வரி கண்டிப்பா பதவியில உட்காரத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் அவளை இந்த பதவியில உட்கார வைக்க கூடாது. அவ அந்த பதவியில உட்கார்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அதனால அவ இந்த பதவியில உட்காரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மாயா சொல்ல, அப்ப புவனேஸ்வரி பதவியில உட்கார போறது கேட்டதோட ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, என்ன நடந்தாலும் அவ மட்டும் அந்த பதவியில உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயாவோட போனுக்கு போன் வருது. யாருன்னா அந்த புவனேஸ்வரி தான் போன் பண்றாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்ட இப்ப அந்த ஜானகி போன் அட்டன் பண்ணியே ஆகணும், அவளை பார்த்து நான் கிண்டல் கேலி பண்ணணும் அப்படின்ட்டு ஜானகி போன் பண்றாங்க. அப்ப மாயா ஜானகிய பார்த்து, பெரியம்மா அந்த புவனேஸ்வரி தான் போன் பண்றா. ஜானகி சொல்றாங்க, எதுக்காக அவ போன் பண்றா? அப்ப மாயா சொல்றாங்க, வேற எதுக்காக, உங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் போன் பண்றா. அப்ப ஜானகி சொல்றாங்க, போன் அட்டன் பண்ணு, அவ அப்படி என்னதான் பேசுறா அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்றாங்க. அப்ப நம்ம புவனேஸ்வரி சிரிக்கிறாங்க. ஜானகி கேக்குறாங்க, ஏண்டி சிரிக்கிற? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, உன் புருஷன் தலைவர் பதவியில இருந்து விலகிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்குமே உனக்கு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத, நீ ரொம்ப அநியாயமா நடந்துக்கிற. இங்க பாரு, கடைசியில நல்லதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட மறந்துடாத. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நல்லதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் நினைச்சது நடக்க போகுது. நாளைக்கு நான் பதவியில உட்கார போறேன். பதவியில உட்கார்ந்த பிறகு குடும்பத்தை என்ன பண்றேன் அப்படிங்கறத மட்டும் பாரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏய் நீ என்ன நினைச்சாலும் அந்த தலைவர் பதவியில உன்னால உட்கார முடியாதுடி. அப்படி உட்கார்ந்துச்சுன்னா அது உனக்கு தாண்டி கேடு, நான் உன்ன விட மாட்டேன். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ ஜானகி, நீ கடைசி வரைக்கும் இப்படியே கத்திக்கிட்டு கடை, கண்டிப்பா கார்த்தி வீடோட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நீ யோசனை பண்ணிப்பாரு. இப்பவே நீ வந்துட்டு சரண் அடைஞ்சிட்டேன்னா உனக்கு தண்டனை கம்மியா இருக்கும். புவனேஸ்வரி சொல்றாங்க, பொய்யான விஷயத்த சொல்லி என்ன வந்துட்டு மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக பேசுறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, நாளைக்கு நான் தான் பதவியில உட்கார போறேன், உட்கார்ந்த பிறகு இருக்கடி உனக்கு அப்படின்ட்டு ரொம்ப வெறியோட பேசுறாங்க புவனேஸ்வரி. இத பார்த்ததோட நம்ம ஜானகி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ ஜெயிக்க போற அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கா, ஆனா நீ தோக்க போறடி அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, என்ன பெரியமா அவ சொன்னா? அப்ப ஜானகி சொல்றாங்க, அவ ரொம்ப ஓவரா பேசுறா மாயா, அவதான் ஜெயிக்க போறாளா, என்ன கிட்ட சவால் விடுறா. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா விடாதீங்க பெரியமா, அவளை விடவே கூடாது பெரியமா அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, இத்தனை நாளும் அவளுக்கு நான் பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ரொம்ப பெரிய தப்பாயிருச்சு, இனிமேலும் அவளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா இனிமே நம்ம என்ன பெரியமா பண்றது? அப்ப ஜானகி சொல்றாங்க, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்ன வாய்ப்பு பெரியம்மா? அதை உடனே நம்ம பயன்படுத்தலாம். அப்ப
ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா வந்துட்டு அந்த கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால அவன் உயிரோட இருக்கான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு விஷயத்த செயல்படுத்தலாம். அப்ப நம்ம மாயா கேக்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க தெரியுமா? ஜானகி சொல்றாங்க, அவருக்கு அடுத்து பதவிக்கு போக போறது கண்டிப்பா சிவாதான். அப்ப சிவாவை ஊர் தலைவராக்கியெல்லாம். அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இப்படி தெரியுமா, அவர் ஏற்கனவே ஒத்துக்கலையே. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, எப்படியாவது நம்ம ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் நேரா சிவாவை போய் பாக்குறாங்க. சிவா நேரா ஜானகியை பார்த்து, சொல்லுங்க நீ. அப்ப ஜானகி சொல்றாங்க, சிவா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருக்கேனா? சிவா சொல்றாரு, இல்ல நீ ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு அடுத்த அம்மா மாதிரி அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சிவா, இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ ஒரு விஷயத்த செய்யணும். சிவா கேக்குறாரு, என்னன்னு சொல்லுங்க நீ. அண்ணனை எப்படியாவது மறுபடியும் அந்த பதவியில உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க, நான் உடனே பண்றேன். அப்ப ஜானகி சொல்றாங்க, அண்ணன் கண்டிப்பா இந்த பதவியில போயிட்டு உட்கார மாட்டாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த புவனேஸ்வரி ரொம்ப கேவலமா அவமானப்படுத்திருக்கா. அதனால நீதான் அந்த பதவியில போய் உட்காரணும். இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, அண்ணனை எதிர்த்து எப்படின்னு என்னால போக முடியும்? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீன்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும். இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, சரி, நீ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும், அப்புறம் அந்த புவனேஸ்வரி பதவியில உட்கார்ந்ததோட நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். இது எதுவுமே ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மட்டும் நான் அந்த பதவியில உட்கார்றேன் அப்படின்னு சிவா அக்செப்ட் பண்றாரு. இதை கேட்டதோட ஜானகி சந்தோஷப்படுறாங்க. ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா, இதுக்கப்புறம் அந்த புவனேஸ்வரி என்ன பண்றா அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பஞ்சாயத்துல கூட்டம் எல்லாம் கூடுது. அப்ப புவனேஸ்வரி போயிட்டு நிக்கிறாங்க. அப்ப கலெக்டர்லாம் வந்திருக்காங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன உங்களோட ரகுராம் ஐயா சீக்கிரம் வருவார் அப்படின்னு சொன்னீங்க, அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. அவங்க சொல்றாங்க, ரகுராம் ஐயா இப்ப வந்துருவாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியலையே. எப்படியும் ரகுராம் அவன் பண்ண தப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால கண்டிப்பா இந்த தலைவர் பதவிக்கு இனிமே ரகுராம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே அடுத்த தலைவி நான் தான் அப்படின்னு சொல்ல கலெக்டர் சொல்றாங்க, ஆமாமா, ஊர் தலைவர்கள்ல ஒருத்தவங்க இல்லைன்னா அடுத்த ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க தான் உட்காரணும். நீங்க பொறுப்பான ஆளுதான், நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி கெத்தா வராங்க. அங்க உள்ளவங்க யாருக்குமே உடன்பாடு இல்ல புவனேஸ்வரி சேர்ல உட்கார்றது. புவனேஸ்வரி போயிட்டு நேரலா சேர்ல உட்கார போறாங்க. மாயா டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி மாயாவை பார்த்ததோட எந்திரிக்கிறாங்க. புவனேஸ்வரி மாயாவை பார்த்து, என்னடி அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இந்த பதவியில உட்கார்றதுக்கு தகுதியான ஒரு ஆள் இருக்காங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் ரகுராம் ஐயாவுக்கு அடுத்து யாரு தகுதியான ஆளோ அவங்கதான் உட்காரணும் அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, யாரு தகுதியான ஆளு? அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டானே, இனிமே யாரு? அப்ப மாயா சொல்றாங்க, ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு சிவாவை காமிக்க. சிவா இங்க இருந்து வராரு. சிவாவை பார்த்ததோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, சரியான முடிவு அப்படின்னு. சிவா வந்ததோட புவனேஸ்வரி சிவாவை பார்த்து, இவனுக்கு என்ன தகுதி திறமை இருக்கு அப்படின்னு இவனை உட்கார வைக்க போறீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, அதை நீங்க முடிவு பண்ண கூடாது, அத ஊர் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஊர் மக்கள் சொல்றாங்க, ரகுராமையோட தம்பி சிவா இந்த தலைவர் பதவியில உட்கார்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரிக்கு வேற வழியே இல்ல, ஒதுங்கி நிக்கிறாங்க. சோ இந்த ப்ரோமோவை சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.